வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்க ஆசை சீரியல் எபிசோட் பார்க்கலாம் வாங்க. விஜயா, சிந்தாமணி, ரோகிணி 3 பேரும் பார்வதி வீட்டுல மீட் பண்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னா விஜயா ரோகிணி கிட்ட ஆர்டரா சொல்றாங்க. விஜயா ரோகிணி கிட்ட என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்க கிருஷ கிட்ட பேசாதீங்க, கிருஷ சேர்க்காதீங்க அப்படின்றாங்க. கிருஷி உங்ககிட்ட ஒட்டணும் தான் பாக்குறான். இந்த மாதிரி நீங்க கிருஷ தள்ளியே வைங்க அப்படின்னு சொல்லின்னு இருக்கும்போது பாத்தீங்கன்னா, சிந்தாமணி சின்ன பையன் தானே அப்படின்னும் போது, இல்ல அவன் நைட்டு தான் தனியா நடந்து போய் அவங்க கூட படுத்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லும்போது, சிந்தாமணி என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்றீங்க, அவங்க அல்பாயுசுல போயிருப்பாங்கல்ல, ஒருவேளை அவங்க ஆவி ஏதாவது அந்த பையன் உடம்புல பூந்துச்சோன்னவோ தெரியலையா அப்படின்னு பயந்து போய் விஜயா என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, ரோகிணி கிட்ட, ரோகிணி அப்படி ஏதாவது இருக்குமோ, அவங்க வர அப்படி சொல்றாங்களே அப்படின்னும் போது, ரோகிணி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கோயிலுக்கு தான் போறீங்க, சாமி தான் கும்பிடுறீங்க, பக்தியா இருக்கீங்க, அதனால அந்த மாதிரி தான் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ரோகிணி சமாதானப்படுத்திடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ரோகிணியும் மீனாவும் ரோகிணியோட ஃப்ரெண்டு வீட்டுல மீட் பண்றாங்க. மீட் பண்ணி நீ என்னதான் பண்ற, என்னதான் செய்யற ஐடியா இருக்கா, 2 பேருமே அட்டாச்சே ஆக மாட்டாங்க அப்படின்னு மீனா ரோகிணி கிட்ட கேள்வி கேட்கும்போது, ரோகிணி என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, ஆன்டி இப்ப கூட என்கிட்ட சொன்னாங்க, கிருஷி கூட நீங்க தள்ளியே இருங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நீயும் மனோஜும் கிருஷி கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப கூட சிந்தாமணி என்ன சொன்னாங்கன்னா, ஆமா சொல்லிட்டு ஆன்டிக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாங்க. அப்ப இதை கேட்ட மீனா என்ன சொல்றாங்கன்னா, சிந்தாமணிக்கு வேற வேலை இல்ல ஏதாவது கிரிஷ் கடத்துற ஐடியால ஏதாவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த மாதிரி எந்த ஐடியாவும் இல்ல. ஏன்னா அங்கிள் ஆல்ரெடி ஆன்டிய வார்ன் பண்ணி விட்டுருக்காங்க, அதனால அந்த ஐடியா எதுவும் இல்லை, என்ன பேச வேணாம் மட்டும்தான் சொன்னாங்க. அப்புறம் சிந்தாமணி என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி அவங்க அம்மாவோட ஆவி அந்த பையன் உடம்புல பூந்துக்குச்சு போல, அதனாலதான் அவன் வீட்டுல தனியா நடக்கிறான், அந்த மாதிரி போய் உக்காந்துன்னு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டி கிட்ட சொல்லி ஏத்தி விடுறாங்க. அப்படின்னும் போது மீனா என்ன சொல்லுவாங்க, நான் தான் கிருஷ வளர்க்குறேன், ஒருவேளை அவங்க அம்மாவி என் உடம்புல பூந்துச்சுன்னு சொல்லாம இருக்காங்களே, அதே பெரிய விஷயம் தான் அப்படின்னு மீனா சொல்லும் போது, அதுக்கு ரோகிணிக்கு ஒரு செம்ம ஐடியா வருது. இதோட டுடே எபிசோட் முடியுதுங்க. அடுத்த எபிசோட்ல ரோகிணி எந்த மாதிரி வேலை பாக்குறாங்க, அவங்க அம்மாவி அவங்க உடம்புல பூந்துக்குச்சின்னு சொல்லிட்டு, இது மூலியமா ரிஷியும் மனோஜும் நல்ல ஒரு பாண்டிங் கொண்டு வராங்களா இல்லையான்னு நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். இந்த வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.